எப்படி ப்ரோ பாலையா மாதிரி ஏரில் போகணுமா? ஆனால் குரங்குக்கு பிறந்தவங்களா? எவ்வளோ பெரிய பள்ளம், இப்படி அலைக்க ஏரில் போகிறான். ஹெல்ப் பண்ணுவோமா ஹியூமனிட்டி? என்ன பையாச்சு பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மெக்கானிக் வரட்டுமா இல்லை ஹெல்ப் பண்ணட்டுமா ஏதாவது கேட்டேன்னா கியா பையா அப்படின்ட்டான் பொசுக்குன்னு. அடே வடக்கா எனக்குன்னே வருவீங்களாடா? டார்க் டெவில் நம்ம பப்ஜியில் வைக்கிற பேர்லாம் வச்சிருக்காங்கய்யா டிஷர்ட்டுக்கு. அதான் பேன் பண்ணிட்டாங்களே. நான் ராஜு பாய் காலாங்காத்தால ட்ரிபிள்ஸா, ஒரு பொண்ணு 2 பசங்க. அட வடக்கன் பையா, என்ன பையா நீ பாபாஜி சாப்பிட்டுப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துமான்ற பையா, என்ன பையா ட்ரிபிள்ஸ் போயிட்டு நம்ம ரோட்ல ஃபைனலி வந்தாச்சு. இந்த மேகாலயா லைக் லொக்கேஷன் துணித்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா? கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். அவ்வளோதான் இந்த டயர் கண்டம் முடிஞ்சு போச்சு. கதம் குட் பாய் டயருக்கு குட் பாய். என்ன ராஜு பாய் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நம்ம காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடு போகிறோம். வாங்க ராஜு பாய். மேகாலயா லொக்கேஷன். வேணா பயப்படாதண்ணா, நான் இப்படி போகிறேண்ணா. ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கே, சரி இல்லையே. நம்ம தான் ஒன்னே ரோட்ல போறோமோ? ஆமாம்ல. ஸ்டார்டிங்கே தாத்தா வந்து அப்படியே ஆடி போயிட்டாரு, அசந்து போயிட்டாரு. காலேஜ் போனியா இல்லை தூக்கு போனியான்னு கேட்காதீங்க, ஏன்னா அத்தனை குரங்கு சட்டையும் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ தான் கூடு பாய் ஆகிட்டோம். எப்படி கூடு பாய் ஆகிட்டோம்? நான் ராஜு பாய் காலாங்காத்தால ட்ரிபிள்ஸா, ஒரு பொண்ணு 2 பசங்க. அட வடக்கன் பையா, என்ன பையா நீ பாபாஜி சாப்பிட்டுப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துமான்ற பையா, என்ன பையா ட்ரிபிள்ஸ் போயிட்டு நம்ம ரோட்டில். அடே கௌசிக்கே குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குற மாதிரி நடுவில் வராமர். டார்க் டெவில் நம்ம பப்ஜியில் வைக்கிற பேர்லாம் வச்சிருக்காங்கய்யா டிஷர்ட்டுக்கு. அதான் பேன் பண்ணிட்டாங்களே. ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ அவாரியோ? வணக்கம் ப்ரோ, நான் அங்கே சாப்பிடலாம் நினச்சேன் டீ. என்ன அருமையான ஒரு டீ, தரமான ஒரு டீ. இந்த WWE ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி ஆஃப் ரோடிங் சாம்பியன்ஷிப் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷனை அடிச்சிக்கவே முடியாது. எங்கடா ஆஃப் ரோடு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல வாரம் ஃபுல்லாக. ஹெல்ப் பண்ணுவோமா ஹியூமனிட்டி? என்ன பையாச்சு பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மெக்கானிக் வரட்டுமா இல்லை ஹெல்ப் பண்ணட்டுமா ஏதாவது கேட்டேன்னா கியா பையா அப்படின்ட்டான் பொசுக்குன்னு. அடே வடக்கா எனக்குன்னே வருவீங்களாடா? அநியாயம் பண்ணுறாங்க பாட்டு போட்டுக்கிட்டு. ஐயோ ராத்திரி 3:30 மணிக்கெலாம் கனவுல வருது, செல்லாத்தா மாரியாத்தா அப்படின்னு வருது. என்னங்களா நடக்குதுங்க? பகல் பூரா பாட்டை ஓட விட்றாங்க இந்த ஆடி மாதம். ராஜு பாய் சரியே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏண்டா எல்லாரையும் நீ ராஜு பாய்னு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி. ராஜு பாய்னா யார்? டான். ஸோ பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு டான். ஸோ அதனால் நீங்கள் தான் என்னோட ராஜு பாய். விளக்கம் புரிஞ்சிருக்கோம். இப்படி ஒரு கேவலமான விளக்கத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் ஒன்லி மீ. வேறு லெவலில் இருக்கேன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அடிக்கிற வெயிலில் ஜாக்கெட்டுக்குள்ளே கண்ட இடத்துல இருக்குது. ரோட்லேருந்து சைடுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. நான் ராஜு பாய் புதுசாக டயர் வாங்கினா அந்த டயரை நாஸ்தி பண்ணுறாங்க. இதுதான் ஆஃப் ரோடிங்க. அத்தடி அவ்வளோதான் இந்த டயர் கண்டம் முடிஞ்சு போச்சு. கதம் குட் பாய் டயருக்கு குட் பாய். மனுஷனுங்களா இவங்க? எப்பா ஆஃப் ரோடுக்கே பிறந்திருப்பாங்க போல. இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. பயமாக இருக்கா? இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாரு. அதே தான் ஞாபகம். நம்மக்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே வராங்க. டே அநியாயம் பண்ணுறீங்கடாடா சத்தியமாக. ஃபஸ்ட்டு ஃபெலோஸ்ரா நீங்கள். ஆனால் சத்தியமாக சொல்கிறேனே, இது வரைக்கும் நல்லா இருக்குது ரோடு. இப்படி போகாமல் அப்படி போகிறானுங்களாம், படுத்துறாங்களே. நீ அப்படி வரியா நீ அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. வண்டி வச்சுருக்கானா வண்டி. கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருவான்டா நம்ம டயரு. டாமு கோச்சிக்காதரா டாமு. எப்படியாவது நான் அந்த சைடு போய் சேர்த்துடுறா. போச்சு 10,000 ஓவா டயரு காலி. ஜிம்முக்கெல்லாம் போத்தவளை இங்கேயே வந்துடலாம் போல இன்வெண்ட். வடிவேல் வந்து அந்த சிமெண்ட் மிக்சரில் மாட்டிட்டு அப்படியே ஏர்லேயே ட்ராவல் பண்ணுவார்ல, அந்த கேட்டகரி பறக்கிறாங்க. அப்படியே ஏர்லேயே பறக்கிறாங்க. ஃபைனலி வந்தாச்சு இந்த மேகாலயா லைக் லொக்கேஷன். ஓவரா ஸ்பீடாக போயிட்டோம்னா ஒரு த்ரில்லு கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த அடி வயிறு தூக்கி போடும். அதே வந்து ஆக்சுவலாக ஆஃப் ரோட்லேயே கிடைக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற வண்டி இருக்கணும் நம்மகிட்ட.
பார்த்தீங்களா? எல்லா குரங்கு வித்தியம் பண்ணுவாங்க, நம்ம இதில் பண்ண முடியாது. இதில் அப்படி பண்ணனா சஸ்பென்ஷன் அப்படியே அலைக்கா கையோடு வந்துடும். எப்படி அலைக்கா வந்துடும். எப்படி ப்ரோ பாலையா மாதிரி ஏரில் போகணுமா? டேய் மனுஷனா அடிங்களா? டேய் அட குரங்குக்கு பிறந்தவங்களா? எவ்வளோ பெரிய பள்ளம், இப்படி அலைக்க ஏரில் போகிறோம். அடே இப்படிலாம் போனால் சோழி முடிஞ்சிரு, மாட்டிக்கோம் ப்ரோ. வாட் அ மேன், சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த என்ன ஆக போதோ. நானும் வந்துட்டேன். ஒரே பாலையா ஃபேன்ஸாக இருப்பாங்க போல், ஏர்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்குன்னே 10 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வரணும் போல இருக்கு. என்னென்னமோ பேசுகிறாங்க, கவுண்டர் பேலன்சிங் அப்படின்னு ஒரு டேர்ம் பேசுகிறாங்க. மேலே ஏறுறப்போ வெயிட்டை கரெக்டாக போட்டு ஏறணும் அப்படின்னு. மலையிலேருந்து உருட்டி விட்ருவாரோ? இவங்க பண்ணுறத பார்த்தா அப்படி தான் பண்ணுவாங்க போல். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஒரு மலைக்கு நடுவில் அவ்வளோண்டு தண்ணி செம்மையாக இருக்குல்ல. இந்த கலர் கிரேட் போட்டு உங்களை ஏமாத்தலாம் ட்ரோன் ஷாட்டில். பட் வேணாம், நம்ம என்ன இருக்கோ அதில் ரியலாக காட்டுறாங்க பாருங்கள். துணித்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அல்டிமேட் டெஸ்டினேஷன். கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். நல்லா இருக்கியா அந்த இடம்? சூப்பராக இருக்கியா? சத்தியமாக சொல்கிறேனே. சொகைஸ் எபிக் லொக்கேஷன்லேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். 3, 2, 1 என்ன ராஜு பாய் லொக்கேஷன் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? செமையாச்சுல. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து 6 ஃபுட் ரைடர் சார்பாக ஒரு ஹார்டின் சாரிடா ஒன்று ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷனை காமிச்சிட்டேன்ல. ஸோ இதுதான் வந்து அந்த மேகாலயா லொக்கேஷன் போல். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அங்கே ஒரு இடம் இருந்தது பாஸ், அங்கே போயிட்டு என்னைய போயிட்டு பாலையா ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க 2 பேரும். மனுஷனா இவங்க? என்ன புகை வருது, குக்கர்லேருந்து புகை வருது. தண்ணி ப்ரோ நீ யாராத ப்ரோ? புகை வருது. ஒன்றும் இல்லையா? சஸ்பென்ஷனில் உள்ள ஆயில் தானே அது? அது ஏதோ பற்ற வைக்கணும் இல்லை மாற்றணும் ஏதாவது.
நாங்கள் இங்கே நின்று கிளாப் தட்டுறோம். அது ப்ரோ, இந்த டான் படம் அப்பா கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோ.